சூரா தக்வாவிலிருந்து அந்த மதரசாவின் உஸ்தாத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எம் சயீத் அப்துல் காதிர் மிஸ்பாஹி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய உரையை கேட்டு அனைவரும் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ومن يهاجر في سبيل الله من هجر ما نهى الله عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி புத்தாண்டின் வருடப்பிறப்பின் துவக்கத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். நாளைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் புது வருடத்தை ஆரம்பம் செய்யவிருக்கிறோம். ஹிஜ்ரி 1446 வருடத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வருட துவக்கத்தை நமக்கு எல்லா விதத்திலும் ஹைரானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வரக்கூடிய வருடத்தை அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய உயர்ந்த காரியங்களில் செலவிடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருந்தருள் புரிவானாக. முஹர்ரமில் தொடங்கி
துல்ஹஜ் மாதத்தோடு வருடம் நிறைவு பெறுகிறது. முஹர்ரம் மாதத்தில் முதல் மாதத்திலேயே அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளோடு ஆஷுரா போன்ற வணக்கத்தலங்களில் ஆரம்பித்து துல்ஹஜ் மாதத்தில் வணக்கத்தோடு அல்லாஹு ஒரு வருடத்தை நிறைவு செய்கிறான். இந்த நேரத்திலே நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி புத்தாண்டின் ஹிஜ்ரி என்று பெயர் வந்ததின் பின்னணியை ஒரு கணம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே ஹிஜ்ரி வருட பிறப்பை திருமணங்களில் போன்று ஏதேனும் ஒரு காரியங்களுக்கு மாத்திரம்தான் நாம் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற சமயத்து வருட பிறப்பை போன்று அல்லாமல் முன்னொரு காலங்களில் பல்வேறு விதமான பெயர்களில் யானை ஆண்டு, புலி ஆண்டு, எலி ஆண்டு என்றெல்லாம் பெயர் இருந்திருக்கிறது. ஆனால் நமது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்றின் பின்னணியில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்வுகளை குறிப்பிடுவதற்காக வேண்டி சில சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கு சொன்னார்கள். மாதத்தை குறித்து அவர்கள் அதை குறிப்பிட்டு வந்தார்கள். இதே போன்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ஒரு கடிதத்தை எழுதுகிற சமயத்திலே ஷாபானுடைய மாதம் என்று பதிவு செய்கிறார்கள். எந்த வருடத்தினுடைய ஷாபானுடைய மாதம் என்று அவர்களுடைய உள்ளத்திலேயே ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சியாளர்களிடத்தில் இருந்து கடிதங்கள் வருகிறது. ஆனால் அந்த கடிதத்தில் வருடத்தை குறிப்பிடாமல் வருவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். குறிப்பாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது கலீஃபாவிடத்தில் இருந்து வரக்கூடிய கடிதத்தில் நாள் குறிப்பிடாமல் வந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா செய்கிறார்கள். நமது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு வருட பிறப்பை நாம் துவங்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்து நாம் வருட பிறப்பை துவங்கிக் கொள்ளலாம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தையா அல்லது அவர்களுடைய இறப்பின் தினத்தையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நாளை வருட பிறப்பாக நாம் ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த நிகழ்வை நாம் வருடத்தின் துவக்கமாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம். காரணம், அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இஸ்லாம் உலகெங்கிலும் பரவுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டதன் பெயரில் அதை தொடர்ந்து ஹிஜ்ரி அன்றிலிருந்து ஆரம்பமானதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் நமது மார்க்கத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி என்பது
ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து யோசிக்க வேண்டிய, வாழ்வின் எல்லா நிலையிலும் நாம் அதை யோசித்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி அவர்கள் வருகிற சமயத்திலே மக்காவில் 13 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியிலேயே இஸ்லாத்தை அவர்கள் எட்டி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே எல்லா விதமான நெருக்கடிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு, இதற்கு மேலாக நாம் இந்த இடத்திலே இருக்க முடியாது என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் இதில் நாம் இன்னொரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பெற்ற அந்த சமயத்திலே பரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சமயத்திலே ஒரு பாதிரியாக இருந்தவர். அவரிடத்திலே சென்று தன்னுடைய நுபுவத்தை குறித்து சொன்ன சமயத்திலே, ஒரு காலத்தில் ஒரு நேரத்திலே இந்த மக்கள் உங்களை இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுவார்கள், அந்த நேரத்தில் நான் ஹயாத்தாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகரமாக நான் இருப்பேன் என்று கிறிஸ்துவ பாதிரியாக இருக்கக்கூடிய பரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார். அந்த சமயத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு நாள் நாம் இந்த இடத்தில் இருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு சூழல் ஏற்படும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே அறிந்திருந்தார்கள். மக்கத்து குஃபார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏகத்துவத்தினுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை கவனித்து தாருன் நதுவா என்ற அந்த இடத்திலே மக்கத்து பெரும் குஃபார்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுகிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை சொல்ல துவங்குகிறார்கள். அதில் அபுல் பக்தரி என்பவன் இந்த முஹம்மதுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை நாடு கடத்தி விடலாம், நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது என்று சொன்னார். மற்றொருவர் ஹிஷாம் என்பவர் அவரை வீட்டு சிறையிலேயே வைத்து விடலாம் என்று சொன்ன சமயத்திலே, வீட்டு சிறையில் வைத்தால் அவர்கள் மிகப்பெரிய குறைஷ் வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்களின் குடும்பத்தினார்களே அவர் அந்த இடத்தில் இருந்தவர்களை வெளியாக்கி விடுவார்கள் என்று சொல்லுகிற சமயத்திலே அபூ ஜஹில் என்பவன் ஒரு யோசனையை சொல்கிறான். இந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கபீலாவில் இருந்தும் ஒவ்வொருவர் சேர்ந்து ஒரு 100 பேர்கள் சேர்ந்து முஹம்மதுவை கத்தல் செய்து விடலாம், நஊது பில்லாஹி மின்ஹா, கொன்று விடலாம் என்று அபூ ஜஹில் அன்று அறிவிக்கிறான். அந்த சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு இந்த 100 நபர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சன்மானத்தையும் அபூ ஜஹில் சொல்கிறார். யார் ஒருவர் முஹம்மதுவின் தலையை கொய்து வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை சன்மானமாக பரிசாக பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார். உண்மையானவர்களே, இந்த சூழலில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழலை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீண்ட யோசனையும் நீண்ட திட்டமிடலுக்கும் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை துவங்குகிறார்கள். 2 ஆண்டு கால திட்டமிடல், எல்லா விதமான யோசனைகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக செய்து
முன்கூட்டியே அதனுடைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்களிடத்தில் எத்ரிப் என்ற ஊர் மக்களிடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த வருடம் வருகிற சமயத்திலே 15 பேர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களின் கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து 70 பேர்கள் பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்ரிப் என்று சொல்லக்கூடிய புனித மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னாலேயே அங்குள்ள எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் பரவி நுழைந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள எல்லா மக்களிடத்திலும் நாயகத்தினுடைய வருகையை எதிர்பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னாலேயே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையில் தன்னுடைய ஹிஜ்ரத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இன்றும் எத்தனையோ நாடுகளில் இருந்து நமது இஸ்லாமிய மக்கள் வெளியேறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறக்கூடிய அந்த சமயத்திலே சரியான திட்டமிடல் யோசனைகள் இல்லாததின் காரணமாய் அவர்களுடைய பிரயாணம் பாதியிலேயே முடிந்து விடுவதை நாம் தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட யோசனைகள், தன்னோடு யார் வருவது, யாரோடு நாம் செல்வது, எந்த வாகனத்தில் நாம் செல்ல வேண்டும், இடையில் எந்த இடத்தில் நாம் தங்குவது என்ற எல்லா யோசனைகளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே வகுத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்திலே மக்காவில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற வேண்டும். ஆனால் வலமையாக மதீனாவிற்கு வரக்கூடிய அந்த வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்தால் எதிரிகளுடைய பாதிப்புகளும் தீண்டுதல்களும் ஏற்பட்டுவிடும். எனவே புதிய வழியை மேற்கொள்ளாத, இதுவரையிலும் அந்த வழியை யாருமே தேர்வு செய்யாத ஒரு வழியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். வழிகாட்டியாக அப்துல்லாஹ் இப்னு அரீகத் என்ற பிற சமயத்து மனிதரை நியமிக்கிறார்கள். ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எல்லா விதமான யோசனைகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லி தன்னோடு அழைத்து செல்கிறார்கள். கூட பக்கபலமாக தன்னுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். பயணம் தொடர்ந்தால் எதிரிகளுடைய பாதிப்புகள் தீண்டுதல்கள் ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணமாய் அவர்கள் ஒரு இடத்திலே தங்கியிட்டு எதிரிகளுடைய சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதை சரியான முறையில் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று ஹிராவிலே குகையை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அந்த இடத்திலே 3 நாட்கள் தங்குகிறார்கள். மொத்தம் இந்த பயணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாட்கள் மேற்கொள்கிறார்கள். அதிலே குறிப்பிட்ட அந்த குகையிலே தங்கக்கூடிய அந்த ஹிரா குகையிலே தங்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த நாட்கள், அந்த 2 நாட்கள் அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை தொடர்கிற சமயத்திலே ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடியும், நாயகத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா அபூபக்கர் மா தஃஅல் தம்ஷி வரா தம்ஷி அமாம், என்னை முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக வந்திருக்கிறேன். எதிரிகள் எந்த வகையிலும் உங்களை தீண்டிவிடக் கூடாது.
ஏதேனும் ஒரு அம்பு தாக்குவதாக இருந்தால் அது என்னை தான் தாக்க வேண்டும், எனவேதான் நான் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த சமயத்திலே வார சௌரில், அந்த சௌர் என்னும் அந்த குகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த தங்கியிருக்கிற சமயத்திலே அவர்களுக்கு யார் உணவு கொண்டு வருவது, மக்காவில் இருக்கக்கூடிய செய்தியை யார் சொல்வது என்பதையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் மக்காவில் இருக்கக்கூடிய குஃபார்கள் என்ன யோசனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார சௌரில் இருந்து கொண்டே அவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து தருவதற்கு நியமித்திருந்தார்கள். அபூபக்கர் நாயகத்தினுடைய அடிமை ஒருவர் ஆடு மேய்ப்பதை போன்று மேய்த்து கொண்டு வந்து பெருமானாருக்கு பாலை அருந்துவதற்கு, பால் கொடுப்பதற்கு நியமித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீண்ட நெடிய ஒரு திட்டமிடலின் காரணமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சரியான முறையில் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு மிக பலமாக அவர்களுடைய யோசனைகளும் திட்டமிடலும் இருந்ததை நாம் தெள்ளத் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா வகையிலும் அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த வருட பிறப்பின் துவக்கத்தை இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் ஆரம்பிக்கலாம். காரணம், அருமை சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற சமயத்திலே அல்லாஹு அக்பர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமானிய வலுவின் காரணமாய்தான் நாம் இப்பொழுது இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது, நாம் முஸ்லிம்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வயதானவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள், தன்னுடைய எல்லா விதமான பொருட்களையும் துறந்து வந்த அருமை சஹாபாக்கள், ஏழைகளாக எந்த விதமான ஒரு பொருட்செல்வங்களும் இல்லாமல் உடுத்திய உடையோடு கிளம்பிய சஹாபாக்கள் என்று அவர்களுடைய தியாகங்களை நாம் பார்க்க முடியும். 120 வயதை அடைந்திருந்த ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். தன்னை படுத்த படுக்கையாகவே தூக்கி செல்வதற்கு தன்னுடைய மகனாரிடத்திலே ஒரு ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு வயதை அடைந்ததற்கு பிறகு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டுமா? வயது முதிர்ந்தவர்கள், முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கான அவசியம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய சமயத்திலே நீங்கள் செல்ல வேண்டுமா என்று சொல்லுகிற சமயத்திலே ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மக்காவில் இருந்து கிளம்பி விட்டார்கள். அருமை சஹாபாக்கள் சென்றதற்கு பிறகு இந்த மக்காவில் இருப்பதற்கு எனக்கு பிரியமே இல்லை என்று சொல்லிவிட்டு நான் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டே தீருவேன் என்று ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். செல்கிற சமயத்திலே மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இந்த செய்தி அருமை சஹாபாக்களுக்கு மதீனாவிற்கு வந்து சேருகிற சமயத்திலே அருமை சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டார்கள். இவ்வளவு சிரமப்பட்டு வந்தார்கள், மதீனாவிற்கு வந்திருந்தால் இவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய நன்மையாவது கிடைத்திருக்கும், அல்லது மக்காவிலேயே வஃபாத் ஆகியிருந்தால் தன்னுடைய சொந்த ஊரில் வஃபாத்தான ஒரு சந்தோஷமாவது அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இரண்டும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த கூலியும் இல்லாமல் போய்விட்டதே என்று அருமை சஹாபாக்கள் மதீனாவில் பேசிக் கொண்டிருக்கிற சமயத்திலே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். وَمَنْ يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எவர் ஒருவர் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி வெளியேறி விட்டாரோ,
தும்ம யுதிரிக்குல் மௌத்து, பிறகு அவர்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டது என்று சொன்னால் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கு உண்டான கூலி கிடைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கியதை நாம் பார்க்க முடியும். நீண்ட தியாகங்கள் அருமை சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் செய்தனா அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய துணைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் சேர்ந்து செல்கிறார்கள். மக்கத்து குஃபார்கள் அவர்களை நிறுத்தி விடுகிறார்கள். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். உம்மு ஸலமா நாயகியை பிடித்துக் கொண்டு அவர்களுடைய மகனார் சலமாவை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுதஹ் என்ற அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து இருந்து அழுது கொண்டே இருப்பார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அழுவார்கள். ஹிஜ்ரத்தும் என்னால் செய்ய முடியவில்லை, என்னுடைய பிள்ளையையும் பிடித்து வைத்திருக்கிறார்கள், நான் என்ன செய்வது, எப்பொழுது அந்த புண்ணிய அந்த இடத்திற்கு நான் செல்வது என்று ஒவ்வொரு நாளும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது புலம்புவதை அந்த காஃபிர்களே பார்த்து இறக்கப்பட்டு ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த ஊரில் இருந்து வெளியாக்குகிறார்கள். வெளியேறி செல்கிற சமயத்திலே உம்மு ஸலமா நாயகியை இடையிலே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கிற சமயத்திலே இந்த விதமான ஒரு தவறான ஒரு நடைமுறையும் மேற்கொள்ளாமல் மிகுந்த பாதுகாப்போடு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய மகனாரையும் அழைத்து கொண்டு அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். அக்ரமுல் அரபு, அரபுகளிலேயே மிகுந்த சங்கைக்குரியவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை சூட்டினார்கள். காரணம், யாருமில்லா பாலைவனத்திலே ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண்ணை பார்க்கிற சமயத்திலே தவறுதலில் ஈடுபடக்கூடிய அரபுகளுக்கு மத்தியிலே மிகுந்த பாதுகாப்போடு அபூ ஸலமா இடத்திலே வந்து ஒப்படைத்த இவர் அக்ரமுல் அரப், அரபுகளிலேயே சங்கைக்குரியவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நீண்ட நெடிய தியாகங்கள், அருமை சஹாபாக்களுடைய ஒவ்வொரு தியாகங்களையும் நாம் யோசிக்கிற சமயத்திலே எவ்வளவு ஈமானிய உறுதியோடு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களோடு ரயாஸ் என்ற மனிதரையும் ஹிஷாம் என்ற மனிதரையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு 20வது நபராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். குபாவை வந்து அடைந்து விட்டார்கள், மதீனாவிற்கு நெருக்கமாக. அந்த சமயத்திலே அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஹிஷாம் என்பவர், அவர் யார் என்றால் அபூஜஹலுடைய சகோதரர், தாய் வழி சகோதரர். நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களை பிரிந்து உங்களுடைய தாய் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார், சாப்பிடுவதில்லை, உடையை மாற்றுவதில்லை, தலை செய்வதில்லை, மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார், அவரை வந்து சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிற சமயத்திலே ஹிஷாம் வேற வழி இல்லாமல் செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் செல்லாதீர்கள், சென்றால் உங்களுக்கு பாதிப்புதான் ஏற்படும் என்று சொன்ன சமயத்திலும் கேட்காமல் தாயின் மீது உண்டான பாசத்தால் சென்றார்கள். சென்றபோது மக்காவிலே வீதியிலே கட்டி வைத்து அவர்களை அடித்து துன்புறுத்தி 1 வருடத்திற்கு பிறகு ஹிஷாம் மறுபடியும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நீண்ட தியாகங்களுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பதன் காரணமாய்
வருடத்தின் பிறப்பை இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு துவங்கலாம் என்று அன்று அருமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்நாளின் எல்லா கட்டத்திலும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்பத்தை துவங்குகிற சமயத்திலே அவர்களின் தியாகத்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர் தியாகத்தை யோசிப்பது என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த அருமை சஹாபாக்களுடைய ஈமானிய உறுதியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலத்திலே அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அவன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.